ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை கருப்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் கோவில் விலாக் தான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 3வது வருஷம் வந்து முருகருக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. நல்லபடியாக சாமியை சேவிச்சுட்டு வீட்டில் போய் மாலை கட்டுற வரைக்கும் ஃபுல் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் திருச்செந்தூரில். எப்பயுமே நாங்கள் திருச்செந்தூர் வந்தால் ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வந்து கோவிலில் தூங்கிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து நாங்கள் தூங்க வந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் வந்து ரூம் போட்டிருந்தோம். அதாவது கோவிலுக்கும் ரூமுக்கும் ரொம்ப நடந்து வர்ற தூரத்தில் தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆன்லைன் புக்கிங் நாங்கள் பண்ணிட்டோம். கோவில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதாவது லோ பட்ஜெட்லேயே கூட நிறைய ரூம் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி திருச்செந்தூர் வந்து பிளான் பண்ணி வந்தீங்கன்னா, அதாவது கோவிலுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது. இப்போ பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து ரூம் போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து நாங்கள் போய்கிட்டுருக்குறோம். இதுதான் வந்து கோவிலோட வந்து என்ட்ரன்ஸு. இது வந்து நாங்கள் வந்து 3வது வருஷம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ மாலை போட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். கோபுரத்தில் வந்து ஏதோ வேலை நடந்துகிட்டு இருந்தது நிறையா. கோவில்லே நிறையா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் கோவில் வந்து கண்டிப்பாக வந்து வராதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் வந்து பாருங்கள். இங்கே தான் வந்து வண்டிலாம் அங்கே நிறுத்திருக்காங்களே, இங்கே தான் வந்து கார் பார்க்கிங் எல்லாமே. காருக்கு பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு வந்து 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, 24 மணி நேரத்துக்கு. நம்ம வந்து இங்கே கார்லாம் பார்க் பண்ணிட்டு போயிடலாம். நாங்கள் போன அன்றைக்கி கூட கூட்டம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் போகிற வழியிலே இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா செப்பல் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. நம்ம செப்பல் போட்டுட்டு வந்து இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸில் செப்பல் கவுண்டர் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. அதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. இது வந்து சார்ஜ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான் செப்பல் கவுண்டரில். நம்ம உள்ளே போய் செப்பல் கொடுத்தா அவங்க வந்து வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு குட்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இதை நம்ம ரிட்டன் கொடுத்தா நம்ம கொடுத்துட்றாங்க. இப்போ நாங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்கிறேன் கோவிலுக்கு உள்ளே. இப்போ கோவிலுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் பொது தரிசனம். அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அன்னதானம் கூடம் இருக்குது. அதாவது வந்து அன்னதானம் போடுற இடம். இங்கே வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது வயசானவங்க சாப்பிட்டுக்கலாம். அவங்க வந்து க்யூலெலாம் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. டோக்கன் கொடுத்திங்கன்னா அவங்க அப்படியே வந்து சாப்பிட உள்ளே விட்டு அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஏஜ்டு பீப்புளால் ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாதுல்ல, அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் அது. அதுமாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மொபைல் கவுண்டர், அதாவது வந்து ஃபோன் லாக்கரு. நம்ம வந்து ஃபோனெல்லாம் வந்து கோவிலுக்குள்ளெல்லாம் அலோட் கிடையாது. அதனால வந்து ஃபோன்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போனால் நம்மளை சத்தம் போடுவாங்க. அதனால் ஃபோன் வந்து நம்ம போகும்போதே அங்கே வச்சுட்டு போனால் அதுக்கு வந்து சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபீஸ் வாங்குறாங்க. நம்ம போயிட்டு வந்து சேவிச்சுட்டு வந்து அந்த டோக்கனை கொடுத்துட்டா அவங்க ரிட்டன் நமக்கு ஃபோன் கொடுத்துட்றாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அன்னதான திட்டம்னு சொல்லிகிட்ருக்கு. காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் நம்மளால் என்ன முடியுமோ ஒரு 100 ரூபா கூட நம்ம வந்து அங்கே டொனேட் பண்ணலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை கொடுக்கலாம். 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, அந்த மாதிரி கூட நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம கொடுக்கலாம். அப்புறம் கோவிலில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கூட்டம் வந்து கொஞ்சம் நிறையா தான் இருந்தது. ஏன்னா ஐயப்பன் சுவாமி கோயிலுக்கு மாலை போட்ட நிறைய சுவாமிகள்லாம் வந்திருந்தாங்க. அதனால் கோவிலில் நிறைய கூட்டம் இருந்தது. நான் இவ்வளோ வருஷம் போயிருக்கேன். அந்த யானையை வந்து அதோட ரூமுக்குள்ளேயே தான் நான் பார்த்துருக்கேன். இந்த கூண்டுக்குள்ளே தான் அந்த யானை இருக்கும், அப்படி தான் பார்த்துருக்கேன். இந்த தடவை தான் வந்து யானை வந்து வெளியே நின்றுட்டு இருந்தது. ரொம்ப அழகாக தலையாக ஆட்டிகிட்டு இருந்தது. அதுக்கு பேர் வந்து தெய்வானை, யானை பேர். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை கூட பயமே இல்லாமல் சூப்பராக காசு கொடுத்தது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 3வது வருஷம் வந்து இங்கே மாலை போட்டு வராங்க, அதாவது திருச்செந்தூர் முருகருக்கு. எப்பயுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு எப்பயுமே நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணுங்கள். ரொம்ப விசேஷம். டக்கு டக்குன்னு வந்தோம், சாமியை பார்த்தோம், ஓடணும் அப்படிலாம் இருக்காதிங்க. திருச்செந்தூர் எப்பயுமே வந்தால் ஒரு நாள் நிதானமாக வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். எங்களுக்கு நிறையா நடந்திருக்கு. இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு சப்போஸ் போனீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணி பாருங்கள். அவரை நம்பி அங்கே போங்க. கண்டிப்பாக லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனத்துக்கு இந்த பக்கம் தான் போகிற வழி. பொது தரிசனம் வந்து நான் என்ட்ரன்ஸில் வந்தால அந்த பக்கமும் போகலாம். நாங்கள் வந்து சரி சிறப்பு தரிசனத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து செப்பல் கவுண்டர் இருக்குது. அதனால் அந்த என்ட்ரன்ஸ்லேயும் இருக்குது, இந்த என்ட்ரன்ஸ்லேயும் இருக்குது. அதனால் அங்கங்கே வச்சுருக்காங்க, அதனால் ப்ராப்ளமே கிடையாது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கோவில். இங்கே ஒரு மொபைல் கவுண்டர் இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல அதே மாதிரி சிறப்பு தரிசனம் பக்கத்துலேயே மொபைல் கவுண்டர் இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம சிறப்பு தரிசனத்துக்கு உள்ளே போகணும். இங்கே சிறப்பு தரிசனத்துக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் வாங்குகிறாங்க.
ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாழிக்கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிங்க. கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணத்துல குளிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நாழிக்கிணத்துல குளிக்கணும், அப்புறம் கடலில் குளிக்கணும். நாழிக்கிணத்துல வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ தான், காசெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து நாழிக்கிணத்துல குளிச்சுட்டு நாங்கள் கடலில் குளிச்சுட்டு நாங்கள் உள்ளே போய் முருகரை சூப்பராக சேவிச்சுட்டு ரொம்ப தரிசனம் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் சேவிச்சுட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு வள்ளி குகைக்கு போய்கிட்டுருக்குறோம். நிறைய இங்கே தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. இந்த குழந்தை இல்லாத தம்பதியர்கள்லாம் வந்து இங்கே வந்து தொட்டில் கட்டினா ரொம்ப நல்லதுன்னாங்க. நிறைய பேர் தொட்டில் கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மாதிரி இங்கேயும் மொபைல்லாம் வந்து அலோட் கிடையாது. மொபைல் எல்லாம் நம்ம வச்சுட்டு தான் போகணும். மொபைல்லாம் அலோடு இல்லை. நாங்கள் போயிட்டு உள்ளே போய் வள்ளி குகையில் வந்து சாமியை நாங்கள் சேவிச்சுட்டு வந்துட்டோம். இந்த டோக்கன் இது நம்ம சாமி சேவிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே என்ட்ரன்ஸில் சொல்லுவாங்க, அன்னதான டோக்கன் வாங்கிக்கோங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே நம்ம போனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டோக்கன் தருவாங்க. நம்ம டோக்கன் வாங்கிட்டு வரலாம். அன்னதானத்துக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து செக்யூரிட்டி உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம இந்த டோக்கனை காட்டிட்டு, அதாவது அந்த பேப்பர் அதை காட்டிட்டு நம்ம வந்து இதுதான் வந்து அன்னதானம் வந்து சாப்பிட போகிற வழி. நல்ல கூட்டம் இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நீட்டாக போய் அன்னதானம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருந்தது. நல்ல கூட்டம். தயவு செஞ்சு போகிறவங்க அந்த அந்த க்யூலே எச்சி எல்லாமே துப்புறாங்க. ஐயோ! தயவு செஞ்சு நம்ம கோவிலுக்கு போகிறோன்னா நம்ம தான் அந்த இடத்த நீட்டாக வச்சுக்கணும். அதனால் போகிற எல்லாருமே வந்து யாராவது பக்கத்துலேருந்து அப்படி செஞ்சால் கூட தயவு செஞ்சு சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம ஏன்னா க்யூவில் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம போகிற இடத்த நம்ம தான் நீட்டாக வச்சுக்கணும். நிறைய பேர் வாட்டர் பாட்டில் அது இதெல்லாம் போட்டுடுறாங்க. நம்ம போகிற இடத்த நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டாலே கோவில் சூப்பராக நீட்டாக இருக்கும். அப்புறம் மயில் அழகாக அங்கே உட்காந்துருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் போகிற வழியில் நின்று அந்த மயில் அப்படியே பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து இப்போ உள்ளே போயாச்சு. அன்னதானம் சாப்பிட இப்போ வந்தாச்சு. அன்னதானம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாதம், சாம்பார், அவியல், பொரியல், பாயாசம், பப்படம் எல்லாம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். எப்படி திருப்பதியில் வந்து அந்த ட்ராலியில் வந்து நமக்கு அது வந்து பரிமாறுவாங்களோ அது மாதிரி தான் செஞ்சாங்க. நான் பல தடவை திருச்செந்தூர் போயிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் நைட்டும் மறுபடியும் வந்து கோவிலுக்கு வேறு வந்தோம். எப்பயுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திருச்செந்தூர் வந்தாங்கன்னா நைட் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. கோவில் மண்டபத்துலேயோ இல்லை வந்து கடற்கரையில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துருவாங்க. நானும் அவங்களோட இருப்பேன். அதுக்கு பிறகு மிட் நைட்டில் எழுந்துச்சி நாங்கள் ரூமுக்கு வந்து கிளம்பிட்டு காலையில் விஸ்வரூபம் தரிசனம் சாமி பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வருவோம். அதனால் நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் கோவிலில் வந்து அந்த பீச்சில் வந்து உட்காந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு எழுந்திரிச்சு போவோன்ட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வழியாக தான் வந்து பொது தரிசனம், அதாவது வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து போகிற வே வந்து இது தான். வள்ளி குகையும் இந்த பக்கம்தான் போகணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனம். இது வந்து போகிறதுக்கு சிறப்பு தரிசனத்துக்கு வந்து 100 ருபீஸ் வாங்குகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா வந்து வாங்குகிறாங்க. ஃப்ரீ தரிசனம் வந்து ஃப்ரீ தான். 20 ரூபா ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ அதெல்லாம் கிடையாது. 100 ரூபா தரிசனம், ஃப்ரீ தரிசனம். இந்த லைன் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. முருகர் கோயிலில் வந்து அங்கங்கே ஒரு லைன் எழுதியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து சிறப்பு தரிசனத்துக்கு வந்து இங்கே தான் வந்து கவுண்டரில் வந்து ஆமாம் அந்த க்யூவில் போனால் அந்த கவுண்டர் இருக்கும். அங்கே நம்ம 100 கொடுத்து நம்ம வாங்கிட்டு உள்ளே போய்க்கலாம். இந்த மாதிரி டிவியில் வந்து முருகரோட வந்து சூரசம்ஹாரம் நடந்துகிட்டு இருந்ததில் அதெல்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. நிறைய பேர் கூட்டம் இருந்தது. பீச்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. இப்போ இது கோவிலோட அந்த மண்டபம் இதெல்லாம். அதில் இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் நம் முருகன் இருக்கையில். சூப்பரில். இதை பார்த்தாலே போதும். ராகு கேது பயிற்சியாக இருக்குது, குரு பயிற்சியாக இருக்குது, சனி பயிற்சியாக இருக்குது, அது எதுவுமே தேவையில்லை. அவரோட கையும் காலை நம்ம பிடிச்சிக்கிட்டாலே போதும், அவர் பார்த்து ஆரம்பிச்சதை. இதுதான் வந்து சிறப்பு தரிசனத்துக்கு வந்து இந்த சுவாமிகள்லாம் போய்கிட்டு இருக்காங்கல்ல அந்த வே தான். திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்குள்ளே போகும்போது வந்து ஜென்ட்ஸ் வந்து சட்டை போடக்கூடாது, வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும். லேடிஸ் வந்து புடவை, சுடிதார் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் ஜென்ட்ஸ் வந்து சட்டையை வந்து கழட்டிடணும். என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிவிடுவாங்க, டிக்கெட் கொடுக்குற கவுண்டர்லேயே சட்டை கழட்டிட்டு உள்ளே போங்க அப்படின்னு. வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும். இதுதான் வந்து நாழிக்கிணறுக்கு வந்து போகிற வழி. இதுதான் இந்த வே தான். கோவிலுக்கு எப்பயுமே திருச்செந்தூர் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாழிக்கிணத்துல குளிங்க, அப்புறம் வந்து கடலில் குளிச்சுட்டு போய் திருச்செந்தூர் முருகனை சேவிக்கணும். நிறைய பேர் வந்து கடலில் குளிச்சுட்டு அந்த உப்பு போகிறதுக்கு தான் நாழிக்கிணத்துல குளிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு. ஃபஸ்ட்டு நாழிக்கிணத்துல குளிங்க. நாழிக்கிணத்துல குளிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு 1 ரூபி வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. நாழிக்கிணத்துல வந்து ஃப்ரீ தான் நமக்கு. அங்கே போய் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு நம்ம வந்து சாமியை சேவிக்கிறதுக்கு உள்ளே போகணும்.
அது மாதிரி வந்து இங்கே மூவர் சமாதி இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். அதை நான் போய் பார்த்தேன், ஆனால் நான் வீடியோ எடுக்கல. அது மாதிரி நான் காலையிலேயே நான் தரிசனம் பண்ணினதையும் நான் வீடியோ இதில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட்டு வியூ வந்து சூப்பராக இருந்தது திருச்செந்தூரில் பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து மறுநாள் காலையில் வந்து நாங்கள் 4:30 மணிக்கு நாங்கள் கோவிலுக்குள்ளே போனோம். அதாவது விஸ்வரூபம் தரிசனம் பார்க்குறதுக்காண்டி நாங்கள் போனோம். நிறைய மாலை போட்டு வந்திருந்தனால நிறைய கூட்டம் இருந்தது. விடிய காலையிலையும் நைட்டு மழை எல்லாம், ஆனால் எங்களுக்கு விடிய காலையில் மழை. இப்போ நாங்கள் வந்து விடிய காலையில், இது வந்து மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு இது வந்து கோவில் வந்து நட திறந்துட்டாங்க. இந்த மாதிரி கடைலாம், தேங்காய் பழ கடைலாம் திறந்து தான் இருந்தது. நாங்கள் வந்து தேங்காய் பழம் அங்கே வந்து பூஜையில் வந்து சாமிக்கு வந்து உடைக்கிறதுக்காக 2 தேங்காய் பழம்லாம் வாங்கிக்கிட்டோம். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாமியை சேவிக்கிங்க துண்டுக்கை விநாயகர்னு இருப்பாங்க. அங்கே வந்து நம்ம வெடலை தேங்காய் போட்டுட்டு தான் நம்ம வந்து திருச்செந்தூர் முருகரை சேவிக்க போகணும். நாளை கிணத்துல குளிச்சுட்டு, கடலில் குளிச்சுட்டு, நம்ம பூஜை தட்டெல்லாம் வாங்கிட்டு, இங்கே வந்து துண்டுக்கை விநாயகர் கோயிலில் வந்து நம்ம தேங்காய் உடச்சிட்டு உள்ளே போய் சாமியை சேவிச்சுட்டு வந்துட்டோம். விஸ்வரூப தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்களுக்கு பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இலை விபூதி இது வந்து அங்கே உள்ளே இருக்கும். அங்கே நிறைய வச்சு அங்கே உள்ளே வந்து இது 100 ருபீஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து சிறப்பு தரிசனத்தில் உள்ளே போனனால நாங்கள் அங்கே உள்ள உடைக்கிறப்பே எங்களுக்கு வந்து இந்த இலைலாம் கொடுத்துட்டாங்க. 3 இலை இந்த பன்னீர் இலை கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக திருச்செந்தூர் போகிறவங்க இந்த பன்னீர் இலை விபூதி வாங்குங்க. இதை வந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. எல்லா நோயும் தீர்க்கக்கூடியது வந்து இந்த பன்னீர் இலை விபூதி. நாங்கள் சாமியை சேவித்த பிறகு எப்பயுமே பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுப்போம். நான் ஃபஸ்ட்டு வருஷம் போனப்போ 11 பேர்த்துக்கு கொடுத்தேன். அடுத்து 21 பேருக்கு கொடுத்தேன். இந்த தடவை வந்து 31 பேருக்கு கொடுத்தேன். முருகர் பார்த்திங்களா, நம்ம எப்பயுமே இறக்கவே இல்லை. அவர் ஒவ்வொரு அடியாக வந்து அவர் நம்மளை வந்து தூக்கி தான் நம்மளை வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் வந்து நீங்கள் யாராவது ஒருத்தவங்களுக்காண்டியாவது நீங்கள் வந்து அன்னதானம் வாங்கி கொடுங்க. நான் வந்து போன வருஷம் போன விலாக்லேயும் நான் போட்டிருக்கேன் அன்னதானம் கொடுத்ததை. என்னோடய வீடியோவில் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னால் என்ன முடிஞ்சுதோ அதை நான் கொடுத்தேன். இந்த தடவை 31 பேருக்கு வந்து நான் வந்து அன்னதானம் கொடுத்தேன். உங்களால் ஒருத்தவங்களுக்கு முடிஞ்சால் கூட கொடுங்க. உண்டியலில் போடுற அந்த 100 ரூபாயை நீங்கள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. உண்டியலில் போடுறதுக்கெலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளால் யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்டா கூட அது நல்லது தான். நான் எப்படி வந்து இந்த காசை வந்து நானாக இதை சேர்த்து வச்ச காசு தான் இது ஃபுல்லாகவே. நான் மந்த்லி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சேலரி விழுவுமே நான் ஒரு 200, 300 அந்த மாதிரி தனித்தனியாக நான் மந்த்லி நான் சேர்த்து வச்சுருவேன். இயர்லி ஒன்ஸ் எப்படி பார்த்தாலுமே நம்ம திருச்செந்தூர் போகிறோம். அந்த டைமில் நான் அந்த காசு எவ்வளோ இருக்குதோ அது ஃபுல்லாக நான் அன்னதானத்துக்கு நான் வந்து டொனேட் பண்ணிவிடுவேன். நம்ம கையால் யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்டா கூட நமக்கு சந்தோஷம்தான். நாங்கள் வந்து அன்றைக்கி வாட்டர் பாட்டிலும் காலையில் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து நான் எல்லாேருக்கும் வந்து இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களாலேயும் கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முருகருக்கு வந்து முருகர் கோயிலில் வந்து நம்ம கும்பிட்ட மாதிரி இருக்கும். யாருக்கா அன்னதானம் ஒருத்தவங்களுக்காவது கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல, நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுக்கணும். அதான் சொல்கிறோம்ல, உண்டியில் போடுற அந்த 100 ரூபாய்க்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு பிறகு நாங்கள் அன்னதானம்லாம் கொடுத்து முடித்த பிறகு இங்கே வந்து பஞ்சாமிர்தம், விபூதி, கயிறு இதெல்லாம் வாங்கிட்டு, ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் நாங்கள் வாங்கிட்டு போனோம். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, மாலையை வந்து போட்டு போயிட்டு அந்த மாலையை வந்து கடலில் விடணுமான்னு. அப்படிலாம் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிலாம் போட மாட்டாங்க. எப்படி நம்ம வந்து ப்ரொசீஜராக நம்ம வந்து மாலையை நம்ம போடுறோமோ அதே மாதிரி தான் மாலை கலட்டும் போது கூட நம்ம வந்து ப்ரொசீஜராக தான் கலட்டணும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் தான் வந்து மாலை கலட்டுவாங்க. சப்போஸ் வந்து மாலை அறுந்து போகிற மாதிரி இருக்குது, மாலை சரியில்லை அப்படின்றவங்க வந்து அதை கடலில் போட்டுட்டு நம்ம அடுத்த வருஷம் வந்து புது மாலை வாங்கி போட்டு வரலாம், தப்பு கிடையாது. சப்போஸ் ஒரு வருஷம் தான் மாலை போடுறோம், அடுத்த வருஷம் மாலை போடலைன்றவங்க கூட கடலில் வந்து மாலையை போட்டுடலாம், தப்பு இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து சுத்தபத்தமாக மாலையை வந்து வச்சுக்கணும். சப்போஸ் முடியாதுல்ல, அதனால் அவங்க கடலில் போட்டுடலாம். நாங்கள் வந்து வீட்டில் வந்து பாலில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கலட்டி போடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து பஞ்சாமிர்தம், விபூதி இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததை வச்சு நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாலையை கலட்டுவார். இப்போ நான் எப்பயுமே நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மறுநாள் வந்து வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு தேங்காய் பழம் உடச்சி நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இப்போ நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து எப்படி மாலை போடுறோமோ அதே மாதிரி தான் மாலையும் நல்லபடியாக கலட்டணும். நல்ல நேரத்தில் தான் கலட்டணும், அதுவும் காலையில் தான் கலட்டணும், சாயங்காலம்லாம் கலட்டக்கூடாது. இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கிழக்கு பக்கம் நின்று நல்ல நேரம் பார்த்துட்டு மாலையை கழட்டி அதில் போட்டுட்டு, அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த மாலையை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பன்னீரில் நல்லா நனைச்சி எடுத்துட்டு நல்லா காஞ்ச பிறகு ஒரு பச்சை கலர் துணியில் வந்து அதை முடிச்சு போட்டு கைப்படாத இடத்துல பத்திரமா வச்சிடணும். அடுத்த வருஷம் நம்ம நல்லபடியாக நம்ம மாலை போட்டு போகிறதுக்காண்டி அந்த மாலையை வந்து பத்திரமா நம்ம எடுத்து வச்சிடணும். இதுதான் வந்து மாலை வந்து கலட்டுற முறை.
நான் இதே என்னோடய சேனலில் வந்து மாலை போடுற முறையும் சொல்லியிருக்கிறேன். அதை போய் பாருங்கள். அதிலே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய். நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக பார்க்கலாம்.